ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவை இன்னைக்கு நம்ம சென்னை பேஸ் ஸ்டார்ட் அப் ஒன்று ஒரு படி க்ளோஸரா கொண்டு போயிருக்கு. அப்படி அந்த கம்பெனி இன்னைக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சென்னை எடுத்த ஈசிஆர்ல திருவடந்தை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா. இன்னைக்கு காலை ஒரு 7 மணி மாதிரி இந்த கம்பெனி என்ன மாதிரியான ஒரு ஃபீட் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டை நம்ம சென்னை எடுத்த திருவடந்தையிலிருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான். அதாவது இலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரும். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராக்கெட்ஸ் மூலியமா தான் சேட்டலைட்ஸ் நம்ம ஆர்பிட்ல லான்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி லான்ச் பண்ணும்போது இந்த ராக்கெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேட்டலைட்ஸை ஆர்பிட்ஸ்ல எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு அந்த ராக்கெட் கடல்ல விழுந்துரும். இதை இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மட்டும்தான் போகும், திரும்பி வராது அப்படின்றது அது எப்படி இருக்கும். ஆனா அதே பஸ் ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஒரு இடத்துல போய் மக்களை டிராப் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வரும் அப்படின்னா தான் அது ஒரு சரியான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டமா இருக்கும். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இலான் மஸ்க் அவர்களும் யோசிச்சாரு. ராக்கெட்ஸ் பை சேட்டலைட்ஸை ஆர்பிட்டல் ட்ராஜெக்டரியில விட்டுட்டு மறுபடியும் திரும்பி லான்ச் பேடுக்கே வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. அவர் கண்ட ஒரு கனவு தான் அதை செயல்படுத்தி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனமா அவர் மாத்தி உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்ற ஒரு பட்டியல முதல் இடத்துல இருக்காரு. இதே மாதிரியான ஒரு ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் நம்ம இந்தியாவில இதுக்கு முன்னாடி லான்ச் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம சென்னை பேஸ்டு ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி முதல் முறையாக ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டை இன்னைக்கு காலையில லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட்டுக்கு ருமி 1 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எதனால இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னா, இந்த ராக்கெட்னால ஒரு சாலிட் ஃபியூயல் ப்ரொபலண்ட்னாலையும் இயங்க முடியும். அதே மாதிரி ஒரு லிக்விட் ஃபியூயல் ப்ரொபலண்ட்னாலையும் இயங்க முடியும். இந்த கம்பெனி பத்தி ஒரே ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். போன வருடம் இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டூடெண்ட் சேட்டலைட் மிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கேம்பெயின் ஒன்று நடத்தி ரூரல் இந்தியா, அதாவது ரூரல் தமிழ்நாடு, எஸ்பெஷலி ட்ரைபல் இருக்கிற மாணவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு சேட்டலைட் லான்ச் பேடை ஒன்று டிசைன் பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் பண்ணதில்லை. அதாவது பள்ளி மாணவர்கள் எல்லாரும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஆர்வம் காட்டணும், அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பெனி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு கம்பெனி நம்ம சென்னையில் இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த வீடியோ முடிஞ்சா மாணவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்றது ஒரு ஃபியூச்சராக நாளைக்கு அமையலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்ல போய் அவங்க ட்ரெயின் எடுக்கும்போது அவங்களுடைய கெரியரும் பிரைட்டாக அமையும், நம்மளுடைய ஃபியூச்சரும் பிரைட்டாக இருக்கும். இதே மாதிரி சேனல் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.